சென்னை தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன். முழு விவரங்கள் என? சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2031ஆம் ஆண்டுக்குள் குடிசையில்லா நகரங்களை உருவாக்குவது தொடர்பான விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடக்கூடிய வகையில துறை சார்ந்த புதிய திட்டங்கள் என்ன, கொள்கை முடிவுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது, நகர்ப்புற வாழ்வை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கால நகர வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய மாநகரங்கள்ல உலக தரத்தில் மேம்படுத்துவதற்கான நகர்ப்புற திட்டமிடல்கள் தற்போது இருக்கக்கூடியதில் இருந்து அவர்களுடைய மாறுபட்ட சூழலை உருவாக்கும் விதமான நகர்ப்புற திட்டமிடுதலை மேற்கொள்வதற்கான அந்த ஆலோசனை மேற்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. ஒற்றை சாளர முறையில் இணையதளம் மூலமாக கட்டண அனுமதி வழங்குவது குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இணைப்பிலே இருங்க பாண்டிகராஜன்.